அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 14/4/2026 அன்று அரவுண்ட் 9 AM வச்சுக்கலாம். ஏன்னா சம் பீப்புள் அந்த அயனாம்ச கணக்குப்படி 8:35 9:35 வரைக்கும் அந்த புத்தாண்டு பிறக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அரவுண்ட் 9 வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே மைனூட்டாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 o'clock இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டோட அந்த நாமம் பெயர் என்ன அப்படின்னா பராபவ ஆண்டு. பராபவ அப்படின்னாலே பரா அப்படின்னாலே பெரிது. அது கடவுளை தான் கூட சொல்லுவாங்க. பராசக்தி, பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்லாம். இந்த பவ அப்படின்னா அதுபோல் அப்படியே அதுவாக ஆகுதல் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம், அந்த ஆண்டோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜாவாக வரா? குருனாலே அப்படி தானே, அருள் குருனாலே குரு அருள் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆண்டு அனைவருமே குருனாலே இதான் முறை, ஒழுங்கு, நியாயம், தர்மம் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க. கேட்காமே உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அது குருவோட இயல்பு. எல்லா மக்களும், அது 12 ராசிக்காரர்களும் அப்படி தங்களை மாற்றிக்கணும். இந்த ஆண்டு ஒழுக்கம், நேர்மை இப்படி உங்களை மாற்றிக்கிட்டாதான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அடிப்படை, இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அடிப்படை இது உங்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா நீங்கள் குருவாக மாறணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. குருனாலே பொதுநலமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படி மாறணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடாது. அப்படி போகிறப்ப தான் அந்த அன்புங்கிற தன்மைக்கு நீங்கள் போகிறப்ப தான் இந்த ஆண்டு கோள்களால் பெரிய பாதிப்பு வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் அதே போலயே மாறணும். பராபவ அப்படின்னா இந்த பராசக்தி போல, இந்த பரம்பொருளை போல, இந்த பெரிய சக்தி, இந்த அண்ட பிரபஞ்ச நாயகனை போல நீங்கள் மாறணும். எல்லாம் அவருடைய படைப்பு. அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் படைப்பையும் நீங்கள் மதிக்கணும், நேசிக்கணும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படி அருள் தோற்றம் வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். உங்களை பார்த்தா எல்லாரும் கும்பிடுவாங்க. ஸோ அந்த தன்மை வரும். ஏன்னா இந்த இதுக்கு ராஜாவாக குரு வருகிறான்ட்ட. மந்திரியாக யார் வரார்? செவ்வாய். ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அதிரடியாக நிறைவேற்றக்கூடிய மூளை அதெல்லாம் வேலை செய்யாது. அவர் சொல்லிட்டார்ல, செய்ய, அட்ரா, ஒத்தரா, சரி பண்ணுறா. ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது மோடு முட்டிக்கோள். நீங்கள் அது மாதிரி ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் பெரிதாக பாதிப்பு வராது. இல்லாட்டி இந்த மந்திரி அவனை தூக்குடா, காலி பண்ணுறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது கலியுகத்தில் இப்படி தானே மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அப்படி வித்தியாசமால பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு, ஒரு பணிவு அதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஓட்டு வாங்குறப்ப இது பண்ணுவாங்க. இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. வாங்கின பிறகு அந்த ஒரு கெத்து காட்டுறது. இப்போ மந்திரியாக செவ்வாயாக வர்றப்ப அந்த மோடு முட்டித்தனம் இருக்கும். ராஜா மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்க யார் என்னெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே மோடு முட்டித்தனமாக இது பண்ணக்கூடியபடி இருக்கும். செவ்வாய் மந்திரியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா சிக்கல்கள் பண்ணாங்க கொஞ்சம் பிரச்சனை, அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும். சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வரார். அதை மந்திரியை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம், அதை தூக்குடான்ட்டு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த சேனாதிபதிங்கிறது இப்போதைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த போலீஸ் என்ன குழம்புவாங்க, என்னடா செய்கிறது, அப்படியே அடி தூக்கு இது பண்ணுங்கிறாங்க. பொதுவிலேயே இந்த சீருடை பணிகள்லாம் செவ்வாய்க்கு உரியது தான். இப்போ மந்திரியே செவ்வாயாக இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறப்ப அதிரடி காட்டி ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த ஒரு பயமும் இந்த சந்திரன் ஏற்படுத்துவார். அப்போ செய்யலாமா வேணாமான்னு குழப்ப நிலையிலேயே இந்த சேனாதிபதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன சார் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்.
உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். செயல்படுத்துவதில் குழப்பம் வரும், மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ண தோணும், பெரட்டிலாம் உருட்டிலாம். அது நேர்மையாக இருந்தால் அது வரும்ல. யாருக்கு பயப்படுவீங்க? நம்ம நேர்மையாக ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறப்ப யாருக்காவது பயப்படுவோமா? நான் கரெக்டாக இருக்கேன், எதற்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வரும். அதுதான் அந்த மந்திரி செவ்வாய் மோடு முட்டித்தனம். ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். என்னடா அது அவன் பெரிய ஆளாக இருக்காங்களே, எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது இப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வரும். மெடிடேட் பண்ணுவீங்க. நான் என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க. அதை நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே ஒரு அருளாளர்களாக மாறக்கூடிய ஆண்டு. எல்லோரும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மாறுறது அந்தந்த ராசிக்கு எத்தனை சதவீதம், எப்படி மாற முடியும், என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கிறத அந்த பலன்களை தனித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கான அந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். இப்போது இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி நன்மைக்கான ஆண்டு. மீண்டும் அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன், அதிரடி நன்மைக்கான ஆண்டு. தலைப்பில் என்ன தெரிஞ்சிருக்கலாம். சூப்பர். உங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகளை நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் அனுபவிக்க போகிறீங்கன்னா 90% நன்மைகள். ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பாதகாதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சமாகிறார். 11ஆம் இடத்துல எந்த கோள்கள் இருந்தாலும் பரபரன்னு பெரிய அளவுக்கு வேலையை செய்யும், பெரிய அளவுக்கு லாபம், சொத்துக்கள் வழியாக, பார்ட்னர் வழியாக, வித்தை வழியாக பெரிய அளவுக்கு லாபம், பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மந்த்து தான் அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். என்ன செய்யறதுன்னு குழம்புவீங்க. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் ஒரு தெளிவான புதிய பாதை, புதிய பயணம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதற்கேற்ற சூழல், அதற்கேற்ற பார்ட்னர், அதற்கேற்ற திறமை நம்மள்கிட்ட இருக்குது, வித்தை இருக்குது, அப்படிலாம் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அது கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுப்பார். மேலும் அந்த ராகு 6ஆம் இடத்துல உட்காந்து சும்மா அதிரடி காட்ட வைப்பார். வித்தியாசமான முயற்சிகள், புதியன புகுதல்ங்கிற மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இதை அப்ளை பண்ணுறது, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் மிக சிறப்பாக பண்ணுவீங்க. கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா 12ல் உள்ள கேது அப்படி ஒரு பரம திருப்தியை கொடுத்துருவார். இல்லாட்டி தூக்கம் இல்லை, ஏன்னா பிஸியாகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, அது நல்லதாக இருக்கட்டும், நல்ல இது புதிய டாஸ்க் வந்தாலும் பரபரன்னு தூக்கம் வராது. ஏதாவது பிரச்சனை, நெகட்டிவ் தீமை அப்படின்னாலும் தூக்கம் வராது. நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறப்ப நல்லா தூங்குவீங்க. பரம திருப்தி ஏற்படும்படி உங்கள் செயல்பாடுகளை இந்த ராகு கேது கொடுப்பார் மெடிடேட் பண்ணால். இல்லாட்டி தேவையில்லாமல் ஏதாவது குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு, ஏன்னா கன்னி லக்னம் கன்னிராசிக்கு அதிபதி புதன், அவர் இந்த புத்தாண்டு அன்று நீச்ச கதியில் இருக்கார். ஆல்ரெடி பயந்தாங்களே, இப்போ வலிமை இல்லாதபடியும் இருக்கிறது, வீக்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த குருவும் ராகு கேதுவும் சிறப்பாக அந்த ஆண்டை முடித்து கொடுப்பார். அப்படி ஒரு பரம திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால தான் 90% நன்மைகள், அதிரடி நன்மைக்கான ஆண்டுன்னு. பேராசையான விஷயங்கள் கூட, ஏன்னா 3, 7, 11ங்கிறது காமிய பாவகங்கள். அதில் 7ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார். எங்கே? 11ல். மிக சிறப்பாக இருக்கும், ஆச்சரியங்களை பார்க்கலாம். ஆனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான் கண்டகச்சனியாக 7ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் சொதப்புவார்.
நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நல்லது. ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார், பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான். அப்போ மற்றவங்க சூழலை நல்ல அவங்கள்ட்ட எதுவும் அறியாமையால் மாட்டிக்கிறதோ இல்லை தகுதி இல்லாதவர்களை அவங்க தகுதியானவர்கள் நினைத்து ஏமாறுறதோ பண்ணக்கூடாது. யார் என்ன அனுபவம் மிக்கவர்களா, படித்த ஆளா, இவன் ஒழுங்கானவனா தெரிஞ்சுக்கிட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும், அவங்களோட பழகணும். அவங்க அறியாமையால் நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. அதுதான் சொல்லுவாங்கள்ல, நீ யாருங்கிறத உன் நண்பனை சொல், நீ யாருன்னு சொல்கிறேன்னு. நீங்கள் கூட சேர நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. ஒரு குடியாரனோட சேர்ந்தால் உங்களையும் குடியாரன் மேலே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சனி பகவான் கெடுப்பார். உங்களை அறியாமல் அவன்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் மற்றதெல்லாம் நல்லது இருக்கும், அது பிடிச்சிருக்கும். அதே பிறப்பு ஜாதகம் வலிமையான ஜாதகம், சனி பகவானும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சாரத்தில் பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா இப்போ தான் லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கும். மனசுக்கு பிடிச்ச ஆளை கல்யாணம் பண்ணுறது, பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறது, பிடிச்சது மாதிரி சூழல்கள் நடக்கிறது, பார்ட்னர் அமைவது, இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அடிமையான சொல்கிறத கேட்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வர்றது, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்ததிபதி 8ல் இருக்கிறப்ப திடீர் பெரிய செலவு வரும், அது திருப்தியை கொடுக்கும், அது விபரீத ராஜயோகமாக மாறும். ஆச்சரியங்களை நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் செலவு பண்ணுறதுல ஒரு கவனம். ஏன்னா 12ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார். என்ன செலவு பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் ஓவராக பண்ணிட்டீங்கன்னா அது ஆபத்து அல்லவா? தயவு செய்து அதில் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிரடி நன்மைக்கான ஆண்டு, 90% நன்மைகள்கிட்ட. ஓவர் ஆடம்பரம், ஓவர் பீத்துறதுன்னு சொல்கிறேன் பாருங்க, கலோக்கியெல்லாம் அப்படி தானே பேசுவாங்க. அப்படி ஓவராக பண்ணிங்கன்னா பின்னாடி வருந்துவீங்க, நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. அப்படி செலவு பண்ணிட்டோமே, இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, இது திரும்ப கிடைக்குமா, கஷ்டப்படுறப்ப நினைப்பீங்க எவ்வளோ ஆடம்பரம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகும். அங்கே ஆடம்பரம், அகங்காரம், திமிரு இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு தான் மெடிடேட் பண்ணுங்க. எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு தியானம் அப்படிங்கிறது. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. அது நான் பல வீடியோவில் சொல்கிற மாதிரி, என்ன லவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அறியாமல் நீங்கள் பாட்டு மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா நான் மெடிடேட் பண்ணுறேன், என்னுடைய டவர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஆச்சரியங்களை நீங்களும் பார்க்கலாம். பயந்துக்கிட்டே இருப்பீங்க, பிரம்மாண்டமாக வரும். நம்மளால் முடியுமான்னு நினைப்பீங்க, சும்மா அதிரடி காட்டுவீங்க. அதனால தான் அதிரடி நன்மைக்கான ஆண்டுன்ட்டு 90% நன்மைகள்கிட்ட. நல்ல தசாபுத்தி இருந்துருச்சு, பொற்காலம்ங்க. நல்ல வயசு காலத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு, இல்லை நல்ல மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டேர்னிங் பாயிண்ட், ஒரு புதிய பாதை, புதிய பயணம் போல் அவங்க அப்படியே ஒரு பேசிவ் இன்கம் பண்ணுற மாதிரி சுகமாக இருக்கிறது, வெறும் வாயாலேயே வடை சுடுற மாதிரி பண்ணிக்கிறதெல்லாம் செய்ய முடியும். இப்படி எப்படி சொல்லிவிட்டு பயங்கர பணம், பயங்கர வருவாய் ரொம்ப கஷ்டப்படாமையே கிடைக்கும். அது புதனோட இயல்பு. அதனால தான் இந்த புதனை புரோக்கர், இந்த தரகு பண்ணுறவங்க, இல்லாட்டி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஆளுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன செவ்வாய் சனி சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது அந்த 40 நாட்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உடம்பு பார்த்துக்கோங்க நல்லபடி. ஓவராக பிரட்டுறேன் உருட்டுறேன்ட்டு பண்ணிட்டு உடம்பு கெடுத்துக்கூடாது இல்லையா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சாப்பிட்றோமா, நல்லா தூங்குகிறோமா, தேவையற்ற இதெல்லாம் குறைச்சிக்கணும், உடம்புலேயும் கவனம் செலுத்திக்கணும். என்னுடைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து மன நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி.